திருவண்ணாமலையில திமுகவினுடைய வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. ஸோ அதுல நிர்வாகிகள் மட்டுமே 1,30,000 பேருக்கு மேல கலந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி திமுக நடத்திய இந்த ஒரு மாநாட்டினுடைய அரசியல் பின்னணி என்ன? அவங்க சொல்ல வர்ற செய்தி என்ன சார்? இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் மட்டும் நிக்கல. எங்க பக்கமும் நிக்கிறாங்க. எங்களாலேயும் இளைஞர்கள் கூட்டத்தை திரட்ட முடியும். எங்களுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் வந்து ஆர்கனைஸ்டான கூட்டம். ரொம்ப டிசிப்ளின்டான கூட்டம். இன்னொன்னு நாங்க இந்த இளைஞர் கூட்டத்துக்கு வந்து எங்கள் கொள்கைகளை வந்து கொண்டு செல்கிறோம். அப்படிங்கிற அந்த மெசேஜ எல்லாருக்கும் அனுப்புறதுக்காக தான் டிஎம்கே வந்து இவ்வளவு பெரிய ஈவென்ட்ட திருவண்ணாமலையில கூட்டியிருக்காங்க. ஐ திங்க் சவுத் தமிழ்நாட்டில் ஒரு ஈவெண்ட்டும் வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் இன்னொரு ஈவெண்ட்டும் இதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னால் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். இப்போ டிஎம்கே வந்து 2024 தேர்தலுக்கு பிறகே வந்து தேர்தல் வேலைகளில் வந்து ரொம்ப மும்முரமாக ஈடுபடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 2024 தேர்தலுக்கு பிறகே தெரியும் விஜய் நிச்சயமாக வந்து கட்சியை ஆரம்பித்து அவர் வந்து 26 தேர்தலில் போட்டியிட போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னால் நம்ம கட்சியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அந்த ஒரு நடவடிக்கைகள் தான் திமுக வந்து இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்கள சென்னைக்கு கூப்பிட்டு பேசுறது, அவங்களுக்கு நிறைய பெப்டாக்ஸ் கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களை சிஎம்ஏ நிறைய முறை போய் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுறது எதற்காகன்னா அவங்கள வந்து அந்த கத்தி தீட்டி வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்களுடைய ஆட்களை வந்து தீட்டி வைத்துக் கொள்கிறார்.